வணக்கம் அண்ட் வெல்கம். இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் பற்றிய தற்போதைய ஒரு அலசல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்திய அணியினர் 376 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. அஸ்வின் சதத்தை பூர்த்தி செய்திருந்தார். பங்களாதேஷ் அணியினர் முதலாவது இன்னிங்ஸில் 149 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இன்று இந்தியா 284 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் டிக்ளேர் செய்து கொண்டது. இந்திய சார்பாக சுப்மன் கில் 119 ஓட்டங்களையும் ரிஷாட் பந்த் 109 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இப்போட்டியில் விராட் கோலியினுடைய ஆட்டமிழப்பு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருந்தது. அவர் 3ஆம் நடுவருக்கு அறிவிக்கவில்லை, ரிவ்யூ எடுக்கவில்லை என்று ரசிகர்கள் மிகவும் கவலையாக இருக்கிறார்கள். இப்போட்டியில் மொத்தமாக 50 ஓட்டங்களை விராட் கோலி கடக்கும் இடத்தில் மிகப்பெரிய சாதனையை படைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது என்ன சாதனை என்று பிறகு பார்ப்போம். பங்களாதேஷ் 2வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி 158 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து 3வது நாளை நிறைவு செய்து கொண்டது. சாண்ட்ரோ 51 ஓட்டங்களையும், இந்திய அணி சார்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 63 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். இத்துடன் 3வது நாள் முடிவுக்கு வந்தது. நாளை 4ஆம் நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பதற்கான சாத்தியம் உள்ளது.